13 பாஸ் பண்ணோம். ஸ்டேட் அப்படியே தேர்ச்சி வச்சு டேரக்டாக போட்டாங்க. எங்கே பாஸ் பண்ணோம், பாதி பேர் வேலைக்கு போயிருக்காங்க. நாங்கள் பாதி பேர் இன்னும் 13 வருஷமா வேலை தான் சாமி கவி பார்த்து போயிட்டு சொன்னாங்க. கோர்ட் ஆர்டர் இருக்குங்க சார், எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் அதுவே யாரும் சரி சார் 2013 17 விலங்குகளுக்கு சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க சார். 17 தான் வந்து அறிவிச்சாங்க சார். 18 தான் சார் நியமன தேர்வு அறிவிச்சாங்க. அதில் தான் சார் பாதி பேர் போயிட்டாங்க இல்லையா. நாங்கள் வந்து சான்றிதழ் சரி அது 2018 முன்ன பாஸ் பண்ணவங்க யாரும் வேணாம்னு ரெஜிமெண்ட் வந்து திருப்பி எல்லாருக்கும் பேர் வச்சு ரொம்ப மனவளர்ச்சி 2024 தான் வச்சிருக்கோம் நியமன தேர்வும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருமே தேர்வு இல்லை வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தேர்வு இல்லாமலே அவங்க பள்ளியில் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் போன ஆட்சி 178 படி வந்து நாங்கள் அதை செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. நாங்கள் ஐயா அண்ணாவுக்கு வந்து உடனே நாங்கள் என்ன சொல்லிடுறோம், பண்ணி நாங்கள் எல்லாருமே நாங்கள் சரி சட்டச்சபை கொண்டு போய் இதை எடுத்து பணியில் முதல்வரோட கவனத்துக்கு எடுத்து எல்லாம் எல்லாம் சார் அமைச்சர் கல்வி அமைச்சரே பார்த்தீங்கன்னா 5 வருஷமா வெயிட் பண்ணுறோம் சார் வெளியே நாங்கள். அதனால எங்களுக்கு ஒரு நல்ல இது ஏன்னா எனக்கு 13 போனோம், பாதி பேர் எங்கில் போனோம் சார். 10 வருஷம் முடிச்சு எக்ஸாம் போயிட்டாங்க. நாங்களும் வாழ்வாதாரமே இல்லாத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வேலையே புது வந்து அவங்க வந்துட்டு இல்லை மலைக்கெல்லாம் போனால் டிரான்ஸ்ஃபர் வராது, இங்கே இருந்துக்கலாம், இல்லை இன்னும் அடுத்தது கீழே வந்துடுவாங்க. இதுதான் 13 14 இன்னும் வரல, இதுவும் இப்போ வந்து வருஷமா எங்களுடைய கிராமத்து டீச்சராக சொல்லிட்டு பாதுகாப்பு நினைச்சிட்டு இருந்தோம். ஈவன் எங்களுக்கு தற்காலிக பணி கூட வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் எடுத்துங்க அது